பெருசுன்னே காதிக்கு கோவம் வந்துட்டு வகலிபல் காதி உஸ்கத் வாயை பொத்துப்பா அப்படின்னு. அப்ப அவன் சொன்னா உமையந்துக்கு பிஹுஜ்ஜத்தி இதான் சக்கத்து, நான் வாயை பொத்திட்டா என்னுடைய ஆதாரங்களை யாரு பேசுவா? நான் வாயை பொத்திட்டா என்னுடைய ஆதாரங்களை பேசுறது யாரு? காதி சொன்னாரு, என்னப்பா மாராக்க தக்கூலு முந்து தகல்த மஜ்லிஸல் கலா இல்லா பாத்திலா, நீ இந்த நீதிமன்றத்துக்கு வந்ததுல இருந்து பாத்தில தான் நீர் பேசிக்கிட்டே இருக்கிறீர். என்ன இப்படி முரண்டு பிடிச்சி பேசுறீங்க? வந்து பேசுறதுனா நீங்க பாத்திலா தானே பேசுதுன்னு சொன்னதும் யாஸ் ரலியல்லாஹு தஆலா சொன்னாங்க, அப்படியா லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு என்று ஆரம்பத்துல நான் கலிமா சொன்னேனே அதுவுமா பாத்தில்னு கேட்டான். அஹக்குன் ஹாதா அம் பாத்திலுன், நான் சொன்ன அது பாத்திலா ஹக்கா என்று கேட்டாங்க. திகைச்சு போய் விட்டார் காதி. ஹக்குன் வ ரப்பில் கஅபதி ஹக்குன், தம்பி நீ சொல்றது சரிதான், ஆனாலும் என்னுடைய வேண்டுதல் என்ன, கொஞ்சம் நிதானமா நீ பேசி இருக்கலாங்கிறது தான், ஆனா உன்னிடத்துல ஹக்கு இருக்கிறது என்று தீர்ப்பு செய்து முடித்தார்கள். அந்த அளவிற்கு மிக துணிச்சல் மிக்கவராக சீனா இயாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் திகழ்ந்தார்கள் என்பதை வரலாற்றில் நாம் பார்க்க முடிகிறது. சிறு வயதிலேயே அவங்க பாடம் படிச்சுக்கிட்டு இருக்கிற காலத்திலேயே படிச்சு கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவ்வளவு பெரிய அறிவும் ஞானமும் அவர்களுக்கு இருந்தது. ஒரு தடவை பஸ்ராவினுடைய கவர்னராக இருந்த அப்துல் மலிக் இப்னு மர்வான் அங்க வராங்க. அந்த மஸ்ஜித், ஒரு மஸ்ஜிதுக்கு வர்றாங்க டமஸ்கஸ்ல. மஸ்ஜிதுல வந்து பார்த்தா ஒரு 4 குர்ராக்கள், காரிகள், பெரிய காரிகள், அந்த பஸ்ராவிலேயே பெரிய அந்த பகுதியிலேயே ரொம்ப பிரபல்யமான காரிகளாக இருக்கக்கூடிய 4 காரிகள், பெரிய தலப்பா, பெரிய தாடி நரைச்சு போய் இருக்கிறது. அந்த 4 காரிகளும் ஒரு சின்ன பையன்ட்ட உட்கார்ந்து பொடியன்ட்ட உட்கார்ந்து ஓதிக்கிட்டு இருக்கிறாங்க, படிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அது யாரு? இயாஸ் ரலியல்லாஹு தஆலா. இந்த ஊரிலேயே பிரபல்யமான காரிகள், குர்ராக்கள், குர்ஆனை எப்படி ஓத வேண்டும் என்று அல்லாஹும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விரும்பினார்களோ அப்படி ஓதக்கூடியவர்கள், தஜ்வீதுடைய சட்ட திட்டங்களை கரைத்து குடித்த பெருமக்கள் 4 பேரும் இந்த பொடியன்ட்ட சின்ன பையன்ட்ட உட்கார்ந்து ஓதுறதை பார்த்து கவர்னர் பார்த்தாரு, என்னடா இது, இவங்களோட தாடியையும் தலப்பாவும் பார்த்து எனக்கு பெரிய ஆச்சரியமா இருக்கு, இவ்வளவு பெரிய அறிஞர்கள், இவங்களை பத்தி நிறைய கேள்விப்பட்டிருக்கோம், இவங்களுக்கு வேற உஸ்தாது கிடைக்க இல்லையா, இந்த சின்ன பையன்ட்டையா போய் படிக்கிறாங்க, உஃபில்லி அஸ்ஹாபி ஹாதிஹில் லிஹா, இந்த தாடிக்காரர்களுக்கெல்லாம் என்ன வந்து விட்டது, இவன்ட்ட போய் படிச்சிட்டு இருக்கிறாங்களே என்று கவர்னர் நினைக்கிறார். இப்ப சரி அந்த பையனை கொஞ்சம் மடக்கும் என்று பையன்ட்ட போய் கேட்கிறார், கம் சின்னுக்கையா பத்தா, தம்பி உங்க வயசு என்ன அப்படின்னு கேட்கிறார். யாரோ அப்துல் மலிக் இப்னு மர்வான் கவர்னர், பஸ்ரா, அப்போது பஸ்ராவுடைய கவர்னரா இருக்கிறார். உங்க வயசு என்ன அப்படின்னு கேட்கும் பொழுது, சரி நான் இயாஸ் ரலியல்லாஹு தஆலா சொல்ற பதில பாருங்க, அவங்க ஏன் அதை கேட்கிறாங்க கவர்னர் அப்படிங்கறத விளங்கிக்கிட்டாங்க. ரொம்ப நுணுக்கமான அறிவு இல்லையா, விளங்கிக்கிட்டு சொன்னாங்க, கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உசாமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை ஒரு படைக்கு தளபதியாக ஆக்கினார்கள். அந்த படையிலே அந்த தளபதி அவர்களுக்கு கீழே இருக்கக்கூடிய படை வீரர்களில் மூமின்களில் தலைவராகிய சையதுனா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா போன்றவர்கள் எல்லாம் அந்த படையிலே இருக்க உசாமா ரலியல்லாஹு தஆலா அவர்களை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தளபதியாக்குனாங்க. அப்படி தளபதியாக ஆக்கும் பொழுது உசாமா ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு என்ன வயசோ அந்த வயசு தான் எனக்கு, 16 வயசு. 16 வயசு. திகைத்து போயிட்டார். பதில் எப்படி வருது? ஆஹா, நாம எதை நினைச்சிட்டு கேட்டோம், இவர் எப்படி பதில் சொல்றாரு? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழிகாட்டி இருக்கிறாங்க, இல்மு எங்க இருந்தாலும் கற்றுக்கிட வேண்டியதுதான். யார் ஒரு தலைமையா இருக்கிற அந்த தலைமைக்கு கட்டுப்படணும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிமுறை. அதனால அவங்க என்ன தேடி வந்திருக்கிறாங்க, என்கிட்ட இருக்கக்கூடிய இல்மு கொடுக்கிறேன் அப்படிங்கறத மறைமுகமா எப்படி சொல்லுகிறார்? சையதுனா உசாமா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் படை தளபதியாக ஆக்கும் பொழுது, எத்தகைய படை தளபதி, சித்திக் நாயகம் உமர் ரலியல்லாஹு தஆலா போன்றவர்கள் அந்த படையிலே இருக்கவே அதற்கு அந்த படைக்கு தளபதியாக ரசூலுல்லாஹ் ஆக்கினார்களே, அப்போது உசாமா ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு என்ன வயசோ அந்த வயசு தான் எனக்குன்றதும் திகைத்து போன கவர்னர் சொன்னார், தகத்தம் யா ஃபதா தகத்தம், நீங்க நடத்துங்க, பாடம் நடத்துங்க, ரொம்ப தகுதியான ஆள் நீங்க தான், நான் வாய் திறந்திருக்க கூடாது என்பதை நான் புரிந்து கொண்டேன். பாரக்கல்லாஹு ஃபீக்க, அல்லாஹ் உங்களுடைய விஷயத்துல பரக்கத்து செய்வானாக என்று துஆ செய்து விட்டு அந்த இடத்தை விட்டு நகர்ந்து விட்டார். சங்கையான பெருமக்களே, இப்படி முஆவியா சையதுனா இயாஸ் இப்னு முஆவியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களினுடைய இந்த வரலாற்று குறிப்புகள் எல்லாம் நாடெங்கும் பறந்து செல்கிறது. இவர்களுடைய சிறப்புகளும் இவர்களுடைய மகத்துவமும் பசரா தாண்டி கூஃபாவிலேயும் ஈராக்கை தாண்டி மற்ற பகுதிகளிலும் தெளிவாக பறந்து கொண்டிருக்கிறார். ஒரு கட்டத்தில் இந்த மஜூசிகள் அவர்களுடைய துஹுக்கான ஒரு அறிவர் தலைவர், அந்த பகுதியில் வாழக்கூடிய ஒரு தலைவர்,
இயாஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்களிடத்துல வந்தாங்க. வந்து கேட்டாங்க, யா அபா வாயிலா, அபா வாயிலாங்கிற உடைய குண்ணியத்து பேர், பட்ட பேர், மா தக்கூலு ஃபில் முஸ்கிர், இந்த சாராயம் இருக்கு இல்லையா, அந்த இது கள்ளு திராட்சை இதுல இருந்து எடுக்கிறாங்க இல்லையா, அந்த பேரிச்சம்பழத்திலிருந்து எடுக்கக்கூடிய அந்த கல்லை பத்தி உங்களுடைய அபிப்பிராயம் என்ன? ஹராமும், இது என்ன அபிப்பிராயம் இருக்குது? அது ஹராம், கள்ளு ஹராம் தானே என்று சொன்னது. அப்படியா? ஒமா ஒஜி ஹுர்மத்திஹி வஹுவ லா யஸீது அன் கௌனிஹி சமரன் வமா அன்ஹுரியாலன்னார் ஓ குல்லு நாடிக்கு முபாஹுல்லா ஷைஃபி. இது பெரிய ஆச்சரியமா இருக்கு நீங்க ஹராமாக்குனது ஏன் அப்படின்னு கேட்டாங்க. அதுல என்ன இருக்கு? பேரிச்சம்பழம் இருக்குது, தண்ணி இருக்குது, ஊற வைக்கப்பட்டிருக்குது, அது நெருப்புல கொதிக்க வைக்கப்பட்டிருக்குது. தண்ணி ஹலால், நெருப்புல சூடு பண்றது ஹலால், பேரிச்சம்பழம் ஹலால், எல்லாமே ஹலாலா இருக்கும்போது அது என்ன ஹராமு? இது ஆச்சரியமா இல்லையா? உங்களுடைய மார்க்கம் இப்படி சொல்லுகிறது என்று கேட்டதும், அஃபரகத மின் கலாமிக், உங்களுடைய பேச்சு வந்து முடிச்சுக்கிட்டீங்களா? இன்னும் ஏதா இருக்கா? இல்ல நான் முடிச்சிட்டேன். இப்ப நான் பேசலாமா? பேசலாம். ஆனா நான் பேசும்போது நீங்க குறுக்கிட கூடாது. சரி. லவ் அகல்த கஃபம் மின் மாயின், லவ் அகல்து கஃபம் மின் மாயின் ஓ லரப்துக பிஹி அகான யூஜுக், ஒரு கொஞ்சம் அளவு தண்ணி கையில அள்ளி நான் உங்க மேல வீசினேன் இப்ப வைங்க, உங்களுக்கு வலிக்குமான்னு கேட்டாங்க. அது இப்படி வலிக்கும், இந்த தண்ணி என்ன வலிக்க போகுது? சரி. கொஞ்சம் போல மண்ணை எடுத்தேன், மண்ணை எடுத்து இப்படி மேல உங்க மேல போட்டேன், உங்களுக்கு வலிக்குமா? அதுவும் வலிக்காது. வைக்கோல் இருக்கு பாத்தீங்கன்னா, புல்லு வைக்கோல், இது கொஞ்சம் போல எடுத்து உங்க மேல தூக்கி வீசினேன், இப்ப உங்களுக்கு வலிக்குமா? அது ஏன் வலிக்குது? அது வலிக்காது. சரி. இப்போ அந்த மண்ணில இந்த வைக்கோலை போட்டு அதுக்கு மேல தண்ணியை ஊத்தி நான் பெரட்டிட்டேன்னு வைங்க, பெரட்டி அது என்ன செய்ய உருண்டையா வந்துருச்சு. அதை சூரியன்ல நான் காய வச்சேன், அது என்னதாயிடும்? நல்ல இறுகி போயிடும். இப்ப நான் உங்களை அடிக்கிறேன்னு வைங்க, ஓங்கி அடிச்சேன்னு வச்சா உங்களுக்கு எப்படி இருக்கும்? என்னப்பா ஆளை காலி ஆக்கிடுமே. நான் கேட்கிறேன், தண்ணி உங்க மேல வீசும் பொழுது உங்களுக்கு வலிக்க இல்லை, மண்ணை வீசும் பொழுது வலிக்க இல்லை, வைக்கோலை வீசும் போது வலிக்க இல்லை. இப்ப இது வலிக்காத ஒரு பொருள்கள் சேர்ந்து நெருப்பிலே அல்லது சூரிய ஒளியிலே சூடாக்கப்பட்டது உறைந்ததுக்கு பிறகு எப்படி வீசினால் உங்களை அது கொள்ளுகிறதோ அதே போன்று அது ஆரம்பத்திலே எல்லாமே ஹலால் தான், சேர்ந்து அந்த தன்மைக்கு வரும்போது அது ஹராம். இப்ப உங்களுக்கு விளங்குதா அப்படின்னு கேட்டதும், நல்லா வழங்கிட்டுச்சுப்பா, என் புத்தியில படுற மாதிரி இல்ல, என் உயிரே போற மாதிரி பதில் சொல்லி இருக்கிறான், நான் அந்த இடத்தை விட்டு போயிட்டு வர்றேன் என்று அவர் என்ன செய்து விட்டார்? அந்த துஹுக்கான எழுந்து போய் விட்டார். இப்படி அற்புதமான தீர்ப்புகளை சொல்லக்கூடியவர்களாக, பதில் சொல்லக்கூடியவர்களாக, அதாவது அந்த காலத்திலேயே சில தர்க்கம் பண்ணக்கூடியவர்கள் நிறைய இருந்தாங்க, சில விஷயங்களை தர்க்கம் பண்ணக்கூடியவர்கள் நிறைய இருந்தாங்க. அந்த தர்க்கம் பண்ணக்கூடியவர்களுடைய வாயை அடைப்பதற்காக சீனா இயாஸ் ரலியல்லாஹு தஆலா அந்த கல்வியை கற்று, முனாலராவுடைய கல்வியை கற்று அவர்களுடைய வாயெல்லாம் அடைத்திருக்கிறார்கள் என்பது வரலாற்று குறிப்பு சொல்லி காட்டும். சங்கையான பெருமக்களே, அவர்கள் இந்த பதவிக்கு வந்ததற்கு பிறகு காதியுல் குலாத்தாக, மாபெரும் காதியாக, சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜாக அவர்கள் ஆனதற்கு பிறகு அவருடைய வாழ்க்கையில் எத்தனையோ கேசுகள் வருகிறது, நிறைய நிகழ்வுகள் நகர்ந்திருக்கிறது. அதுல ஒரு சில குறிப்புகளை மாத்திரம் நாம் இங்கே குறிப்பிட விரும்புகிறோம். ஒருத்தர், ஒரு மனுஷர் வந்தார், வந்து சொன்னாரு, இன்னொருத்தரையும் கூட்டிட்டு வர்றார். காதி, இவன் என்னுடைய நண்பன் தான், இவங்கிட்ட நான் ஒரு பணம் கொடுத்தேன், கொஞ்சம் கொடுத்து வச்சிருந்த பாதுகாப்புக்காக, ஆனா இப்ப திருப்பி நான் கேட்கிறேன், நீ தரவே இல்லைங்கிறான். ஆகவே நீங்கள் தான் அதை பெற்று தர வேண்டும் என்று கேட்ட போது, என்னப்பா இப்படி சொன்ன? இல்ல இல்ல, அவன் தரவே இல்லை, அப்படி ஒரு நிகழ்வே நடக்க இல்லை என்று அவன் மாதிரிக்கிறான். அப்ப இவங்கிட்ட கேட்கணும், உன்ட சாட்சி ஏதாவது இருக்கா, நீ கொடுத்ததுக்கு சாட்சி ஏதாவது இருக்கிறதா என்று கேட்ட போது, எந்த சாட்சியும் என்னிடத்தில் இல்லை, எந்த சாட்சியும் இல்லை, ஆனா நான் கொடுத்ததுங்கிறது உண்மைதான், நான் என்னுடைய நண்பன்கிற அடிப்படையில் கொடுத்தேன். நாங்க ஒரு மரத்தடியில உட்கார்ந்து இருந்தோம், இந்த ஊருக்கு இலையில இருக்கக்கூடிய ஒரு பெரிய மரம், அந்த மரத்தடியில உட்கார்ந்து நாங்க 2 பேர் பேசிட்டு சாப்பிட்டோம். சாப்பிட்டு முடிச்சதுக்கு பிறகு நாங்க என்ன செஞ்சோம், நான் அந்த பணத்தை நான் புரியும் போது, அந்த இடத்த விட்டு எழும்பும் போது அந்த பொருளை எடுத்து, பணத்தை எடுத்து கொடுத்து, இதை வச்சுக்கப்பா, நான் கொஞ்சம் வெளியூர் போறேன், போயிட்டு வந்து நான் வாங்கிக்கிறேன் என்று நான் சொல்லி இருந்தேன். ஆனால் இப்போ வந்து கேட்கிறான், போயிட்டு வந்து கேட்கிறேன், நான் தரவே இல்லை என்கிறான். சாட்சி இல்லைங்கிறியப்பா, நீ என்ன சொல்லுகிறாய்? நான் வேணா சத்தியம் பண்றதுக்கு தயாரா இருக்கிறேன். சைனா இயாஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் பார்த்தார்கள், ஒருவேளை அவன் கொடுத்து இவன் பொய் சத்தியம் செய்தால் ஹராமை சாப்பிட்டவனாக இவன் ஆகிவிடுவானே, ஆகவே ஹராமான உணவு இவனுடைய உடலிலே போகாமல் தடுக்க வேண்டும் என்று யோசித்து அவர்கள் சொன்னார்கள், அப்படியா, சரி இங்க வா. இந்த வாதியை பார்த்து சொன்னார்கள், நீ எங்க வைத்து கொடுத்ததாக சொன்னாய்? ஒரு மரத்தடியில். சரி, அந்த மரத்தடிக்கு நடந்து போ, இங்கிருந்து போ, நடந்து போ. நடந்து சென்று அந்த மரத்தடியிலே உட்கார்ந்து, அங்கேதானே சாப்பிட்டாய், அங்கேதான்